தியான்மன் சதுக்கத்திலே ஜனநாயகத்திற்காக அவங்க வந்து கூடின போது கம்யூனிஸ்ட்காரன் ராணுவ டேங்க வச்சு மாணவர்களை கொலை பண்ணான். காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்துல வினாத்தாள் நிறைய வினாத்தாள் லீக் ஆச்சு, வினாத்தாள் கசிவு. ஏறத்தாழ 70 முறை காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சி காலத்திலே, அது நீட் தேர்வு மட்டுமல்ல, டிஎன்பிஎஸ்சி தேர்வு, பல்கலைக்கழக தேர்வுகள், எல்லா தேர்வுலையுமே வினாத்தாள் கசியுது. வினாத்தாள் கசிஞ்சா இன்னொரு நாள் தேர்வு நடத்தி அதை சரி பண்றாங்க. அதுக்கு எந்த சட்டமும் காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்திலேயோ அல்லது முலாயம் சிங் யாதவ் தான் பரீட்சை இல்லாத தேர்தல் காப்பி அடிச்சுக்கலாம்னு சொன்னவன். இன்னைக்கு அகிலேஷ் யாதவ் அவங்க ஆட்சி காலத்திலேயோ அதை தடுப்பதற்கு எந்த சட்டமும் கொண்டு வரல. நரேந்திர மோடி அரசு வந்துதான் பரீட்சையில காப்பி அடிக்கிறதுக்கான தடை சட்டம் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. தேர்வு விவகாரத்துல தமிழக அரசு, தமிழக வெற்றி கழக அரசு அவங்க ஆரம்பத்திலிருந்து நீட் தேர்வுக்கு எதிரானவங்க. நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்கிற கொள்கை உடையவர்கள். ஆனா நீட் தேர்வை கொண்டு வந்ததே யாரு? காங்கிரஸ் கட்சி, ராகுல், சோனியா. அந்த நீட் தேர்வு விஷயத்தை அறிமுகப்படுத்தினது, அந்த மசோதாவை அறிமுகப்படுத்தினது திமுக காந்திராஜன். ஆகவே இந்த தமிழக வெற்றி கழகம் அவங்க சட்டப்பூர்வமாக இந்த விஷயத்தை அணுகட்டும். ஏன்னா நீட் தேர்வு என்பது இன்னைக்கு நாடு முழுக்க கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீட் தேர்வுக்கு விலக்கு கோரி ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்துல நீதிமன்றம் அவகாசம் கொடுத்தது. அதை நளினி சிதம்பரம் அவங்கதான், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க தான் வழக்கு போட்டு சுப்ரீம் கோர்ட் இனி நீட் தேர்வை வந்து ரத்து செய்ய முடியாதுன்னு சொன்ன பிறகுதான் நாடு முழுக்க நீட் தேர்வுகள் நடந்து வருகிறது. அதுல 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் நீட் தேர்வு எழுதி பாஸ் ஆயிருக்கிறாங்க. நீட் தேர்வுனால ஏழை எளிய மக்கள் அவர்களுடைய மருத்துவ படிப்பு கனவு நனவாகி இருக்கிறது. தமிழகத்தை சார்ந்த மாணவர்கள் நீட் தேர்விலே சாதனை படைத்திருக்கிறார்கள். எனவே ஜோசப் விஜய் அவர்களுடைய அரசாங்கம் அவர்களுடைய கருத்துக்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த நீட் தேர்வு எதிர்ப்பு போராட்டம் என்கிற பெயரிலே உங்களையும் இந்த தமிழக அரசாங்கத்தையும் அவர்கள் பிரிவினை பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த நிலை இருக்கிறது. இது விஷயத்துல சட்டப்பூர்வமா முயற்சி பண்ணட்டும். நாடாளுமன்றத்துல, மக்கள் மன்றத்துல ஏதாவது மாற்றத்தை கொண்டு வரட்டும். நாடு முழுக்க நீட் தேர்வு நடக்குது. தமிழகத்துல மட்டும்தான் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு இருக்கிறது. வேற எந்த, இப்ப காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலத்துல கூட நீட் தேர்வு நடக்குது. கேரள மாநிலத்துல இது நாள் வரைக்கும் காங்கிரஸ் எங்காவது நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்குதா? நாடாளுமன்றத்துல ஏதாவது அவங்க வந்து அதை ஒரு மசோதா கொண்டு வந்திருக்கிறாங்களா? அல்லது சுப்ரீம் கோர்ட்ல ஏதாவது வழக்கு போட்டிருக்கிறாங்களா? ஆனால் இன்றைக்கு அவர்கள் இந்த நீட் தேர்வு விஷயத்துல அவங்க அஜெண்டாவுக்கு, காங்கிரஸ் கட்சியினுடைய அஜெண்டாவுக்கு இன்னைக்கு நம்முடைய ஜோசப் விஜய் அரசாங்கத்தை பயன்படுத்த நினைக்கிறார்கள். ஜோசப் விஜய் அரசாங்கம் சட்டப்பூர்வமாக நீட் தேர்வை எதிர்த்து அவர்கள் வேலை செய்வதிலே எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் எஸ்எஃப்ஐ போன்ற மாணவர் அமைப்புகள் இன்றைக்கு தமிழகம் முழுக்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நரேந்திர மோடியுடைய உருவமை எரிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒருபோதும் தமிழகத்திலே நீட்டின் பெயரால் வன்முறையை அனுமதிக்க கூடாது என்பதுதான் நாங்கள் இந்த ஜோசப் விஜய் அரசுக்கு கொடுக்கக்கூடிய வேண்டுகோளாக இருக்கிறது. இல்ல, திமுக காரங்க எந்த காலத்திலையும் எந்த தலைவர்களையும் மரியாதையா பேச மாட்டாங்க. என்னங்க, இந்திரா காந்தி அம்மையாரை பாப்பட்டிய பாப்பாத்தி என்று ஜாதியை சொல்லி இழிவுபடுத்தினாங்க. அதுக்காகத்தான் நெருக்கடி நிலைமையில திமுக காரனை பூரா உள்ள வச்சு லாடம் கட்டுச்சு இந்திரா காந்தி அம்மா, மிஸ்ஸா. புரியுதுங்களா? அதே மாதிரிதான் நரேந்திர மோடிய திமுக காரங்க தொடர்ந்து இழிவுபடுத்தினாங்க. பிஜேபி மாதிரி ஜனநாயகம், கருத்துரிமை இதையெல்லாம் மதிக்கக்கூடிய அரசாங்கமாக தாவேக அரசாங்கம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கருத்துரிமை ஓரளவுக்கு தான் இருக்குதுங்க. ஆனா ஜோசப் விஜய் மாண்புமிகு முதலமைச்சருடைய கையக்கால உடைப்பானா உள்ள பிடிச்சுதான் போடணும். அதனால திமுகவினர் வெறுப்பு பேச்சு, வன்முறை பேச்சு, ஆபாச பேச்சு பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். திமுகவினருடைய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அவங்க ஆதரவை வாபஸ் வாங்கிக்கணும். கம்யூனிஸ்ட் கட்சியை தமிழ்நாட்டுல தடை பண்ணணும். ஏன்னா கரப்பாம்பூச்சி கட்சி கூட சேர்ந்துகிட்டு கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு நல்ல ஒரு அணைக்கட்டு கட்டணுமா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் எதிர்ப்பான். கூடங்குளத்துல மின்சார உற்பத்தியா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் எதிர்ப்பான். நாட்டு மக்களுக்கு கரண்ட் கிடைக்கக்கூடாது, நாட்டு மக்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடாது. புரியுதுங்களா? கம்யூனிஸ்ட் கட்சி சீனாவின் கைகூலி கட்சி. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த கொள்கைகள் தமிழ்நாட்டுல, இந்தியால, சமீபத்துல கேரளால தோற்கடிக்கப்பட்ட கட்சி. செத்த தத்துவம் கம்யூனிஸ்ட். அந்த செத்த தத்துவத்தை ஜோசப் விஜய் தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால கம்யூனிஸ்ட் கட்சி உடனடியாக வாபஸ் வாங்கி மானஸ்தன சார் காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம்,
இதுக்கு எல்லாத்துக்குமே முன்னோடி நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள் தான். அதனால இந்த மதிய உணவு திட்டம், காலை உணவு திட்டம், இது எல்லாமே எங்களுடைய தலைவர் நரேந்திர மோடி அவர்களுடைய மத்திய தேசிய கல்விக் கொள்கையிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய திட்டங்கள். அந்த தேசிய கல்விக் கொள்கையை இங்க முழுமையாக ஜோசப் விஜய் அரசாங்கம் நடைமுறைப்படுத்த வேண்டும். பிஎம் ஸ்ரீ ஸ்கூல், ஏன்பா கேரளால காங்கிரஸ்கார அறிமுகப்படுத்தி இருக்கான், நடைமுறைப்படுத்துறான் பிஎம் ஸ்ரீ ஸ்கூல. நவோதயா ஸ்கூல் நாடு முழுக்க இருக்குது. இங்க மட்டும் எதுக்காக தடை? ஜோசப் விஜய் மிக தைரியமாக, அவர் ரொம்ப நல்லா அறிவிச்சிருக்கிறார் ஜோசப் விஜய். நாங்கள் மத்திய அரசாங்கத்தோடு கொள்கை ரீதியாக நாங்க மாறுபட்டு இருக்கோம், கொள்கை ரீதியா நாங்க விமர்சனம் செய்வோம், ஆனா அரசு ரீதியாக முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த தீய சக்தி திராவிட மாடல் தான் இந்த பிரிவினை சக்தி. இந்த கம்யூனிஸ்ட்காரன் இந்தியாவில செத்து போச்சு கம்யூனிஸ்ட் தத்துவம். ஆனா வேண்டுமென்றே இந்தியாவினுடைய ஸ்திரத்தன்மையை சீர்குலைப்பதற்காக நாங்க இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில கூட என்ன வேண்டுகோள் வைக்கிறேன்னா, ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் இந்த இந்திய நாட்டுல இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை தடை செய்யணும். அப்பதான் இந்தியா வளரும்.